சொல்லுமா வாயம்மா திருமுகத்தை வந்து காட்டுமா
என் தங்க ஊசி இப்படிப்பட்ட பெருத்த சபையில நீங்க ரெண்டு பேரும் சூடு இல்லாதவங்க நீங்க நாங்க ரொம்ப நாளா பார்த்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. தங்கச்சி பாசம் பார்த்த உடனே தங்கச்சியை புடிச்சு கட்டி சின்ன குழந்தை எடுத்த வளர்ந்த ஆசை அந்த ஆசை இப்ப வருமா வராதா? பார்த்த உடனே ஆசை என்ன பாப்பா என்ன என்ன அடிக்காதுண்ணா என்ன அடிக்காதுடா எனக்கு தீ வந்துடுண்ணா என்னென்ன பொண்ணா கூட பிறந்த என்ன கூட பிறந்த என்ன பொண்ணு தாலியா இருக்கும் ஒரு அண்ணனை பாராட்டக்கூடிய வார்த்தையாடி பிறந்த கூட பிறந்து என்ன கூட பிறந்தாங்க பையன் போன பொண்ணா பிறந்த குறை என்ன பாப்பா என்ன என்ன நத்தலக்காரன் புள்ள பத்து மேல அப்படியா புள்ள குட்டுக்காம வைக்கிறேன் தங்கச்சி இங்கெல்லாம் நிறைய பாருங்க ஒண்ணு படி வச்சிருக்கிறான் ஒண்ணு நிக்க வச்சிருக்கிறான் அங்க பூபு எங்க எங்கம்மா பூபு என்ன இங்க ஒண்ணு நிக்க வச்சிருக்கிறான் அங்க படுக்க வச்சிருக்கிறான் இங்க அடிச்சிட்டு இடிஞ்சு போனா கூட்டு போனா என்னமா பண்றான் என்ன தாத்தா கண்ணாடி போட்டு சைடு அடிக்கிறாரு அது மட்டும் இல்லண்ணா ஏமா நீ சாயிட்டு வாங்கி தாங்க எங்கம்மா ஏமா என்ன சைனா படியா இவ்வளவு விலை கொடுத்து தாத்தா நீயா சட்டை மேல போட்டுக்கிறா காசு குத்தால வாங்குறா அது ஏன் போட்டுக்கிற நம்ம இவ்வளவு குத்து வாங்கிருக்கோம் அது தெரியும்னு அவர் காட்டுறாரு நானும் தான் காட்டுவேன் அடங்க பாடா என்ன பெற்றவன் அம்மா ராசாத்தி அம்மா பாக்கணும் நாம போய் உள்ளே ஒரு வார்த்தை கேட்கணும் ஆமா
உத்தாமியா குட்டிரனே சக்தியுடன் மனம் அறிந்த கதைகளே ஐயோ வளைக்கிறேனே பார்வை சாலா ஐயோ ஆம்பலே இல்ல பொட்ட நீ பொட்டியா நீ அடி தேவடியா முண்டா மச்சான் அடா சொல்லுங்களா என்ன தெரியலடா கட்டி போடாமல ஜிப்புனு இருக்குது ஐயோ இல்ல குரல்ல தாவோ நாடி வச்சுப்பா உங்க அக்கா வந்துக்குது உங்க தங்கச்சி வந்துக்கிறாங்களா உன் கொண்டாடி வந்துக்குதா அட நீ பெத்த மக்கள் வந்துக்கிறாங்கடா பையா உன் பூஜை வந்துக்குதா
இவன் நல்லா இருக்கிற டப்பா வலிக்குது நீ ஒரு வாய் அடிச்சிருங்க என்ன கேட்டேன் வாயாடி இல்லடி தாத்தா வட்டிக்கு கொடு ஏன் வட்டிக்கு கொடு பூஜை பண்ண கம்னர் எங்கடா நல்லா கண்ணு வச்சிட்டாங்க அம்மாக்கு போடுறியா பாப்பா சுத்தி போடுறா சுகலாம் வரணும் எங்க வந்து போட்டு போ செத்துருப்பா இவன் நல்லா இருக்கிற டப்பா இப்படி எல்லாம் பண்ணாம அந்த பொண்ணு மழியும் எப்படியா கட்டக்க அட்டக்கணும் முழுக்க பாலத்துல இருந்து அப்படியே கிட்டு விட நமக்கு எல்லாம் ஒத்தையில போகிற அத்த மக புள்ள ஒத்தையில 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 போகிற டாடி மண்ணி வீட்டுல அவுத்து போட்டாலும் வெளியே வருவா நீங்க என்ன பாட்டு பண்ணீங்க அத்தம்மா மக புள்ள பாட்டு அப்படி இல்ல ஒத்தையடி பாதையிலே ஒத்தையடி பாதையிலே பொட்ட பயலே பொட்டை 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 பயலே ஏ
ஏய், என்ன போய் பொட்டன்னு சொல்லிட்டானா? ஆமாடா நாம நிரூபிச்சு காட்டுறோம். கண்டிப்பா மச்சான் அவரா அப்படியே மச்சான் நீங்க பாடுறா நீங்க, பாடுறா நீங்க. பாட்டி கட்சி பாம்பளமா அதுவே நான் கேக்குறேன். என் தாத்தா கோமத்தை அவுத்து போட்ட மாதிரி தூங்கி ஒரு எடுத்தேன். என்ன பேர் சமயம் அவுத்து காட்டுற? ஏய், இல்ல நான் போட்டு சொன்னேன். அப்புறம் ஆம்பளை காட்டு. ஓ, நீ ஆம்பளையா? ஐயோ, இங்க பார்த்தா ஆம்பளை மாதிரி தான் தெரியுது அப்படியே. இல்ல நான் முக்கா போட்டேன். நீ பாட்டு போட்டு ஏன் டாபுற? கட்டி தோற மாதம் செய்தார் பொட்டல நீ பேசிட்டேன். ஆம்பளை ஓ, நீ ஆம்பளையா? சரி, அது போல போகட்டும். சபை சபை பார்த்தாயா? எப்பேற்பட்ட சபை? சபை பார்த்தா எப்படி சபை கேட்கிறேன்? ஆமா, லட்சுமி கடைசி சபை. ஆமா, ஸ்ரீவாங்கி மகாலட்சுமி கடைசி பொருந்த சபை. வணக்கம் தனக்கழகி மனம்பருவி அவசியமாகி கருணேற்ற நம்மளை எல்லாம் பெற்றோர் மாதா பிதா குருதேவ செல்லுபடியான நாங்க வந்ததால் சூழப்பட்ட சபையிலவா நீ ஏற்காக கூத்து வச்சிருக்காரு. ஓ, எதற்கு கூத்து கேக்குறேன்? ஆமா, வீட்டுல போட்டு புசு விட்டா நாத்து அடிக்கிறான். விட்டு போடுறாங்க. இங்க வந்து அவங்க மண்ணு காத்து போதா? ஆமா. ஓத்தால யார் போறா? காத்து போறா, ஓத்தால யார் போறா? யாத்தால யாரியா அடிய மௌலி மொண்டாட்டி மௌலி. ஏய், லெட்டு விட்ட பையன் தீங்கி போயிடு அப்படியே. சாமி ஏத்தல கலவாசி. மொட்டை பேசுனா பையன் பட்டு பையன் வாங்கி போவேன். ஏய், யார பார்த்து எப்படின்ற? அடிய மௌலி. ஏய், தம்பி ஏகா குந்திருக்கிறார். அது அம்மனுக்கு திருவிழா நடத்தி முப்பூசை காயலி விழா. ஆனா அது அருள்மிகு ஸ்ரீ பெரியாயி அம்மன் ஆலய முப்பூசை காயலி விழா. காயலி விழா நடத்தி அது 2 இரவு தெருக்கூத்து வைக்கிறார்கள். கூத்து கூத்து. ஆமா, 2 இரவு. இன்று முதல் இரவு, நாளை நடப்பதோ 2வது இரவு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட். வாயாடுவோம் தம்பி. இன்று முதல் இரவு, நாளையோ மறு இரவு. ஆமா, அப்படி நிலவரம் படைத்த அதோ ஸ்ரீ அம்மன் ஐயனாரப்பன் நாடக சபா இதை மலையரசன் குப்பம் அம்மன் ஐயனாரப்பன் நாடக சபா. ஆமா, அதோ விழுப்புரம் மாவட்டம் ஆமா, ஆமா ஆமா, கலவுச்சி சட்னி ஊட்டும். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் அதோ மலையரசன் கிராமத்தை சேர்ந்த பிரகாஷ் அண்ணா அவர்கள், கோடையிலே மிருக சக்கரவர்த்தி பிரகாஷ் அண்ணா அவர்கள், அவருடைய பாரந்த கமலுக்கும் மற்றும் நம்முடன் நடிக்கும் அனைத்து நல்லுறங்களுக்கும் நாடக ஆசிரியருக்கும் என்னுடன் இணைந்து நடிக்கும் அதோ நாடக ஆசிரியாவும் விளங்கும்படியான யார் தெரியுமா? எங்க மாமாடா. யாரு? உன மாமன் கூட மசாலா தத்தி வைக்கிற மாதிரி இருக்கும். கம்னாட்டி என்ன போலவே பெண் வேடமும் ஆண் வேடமும் நடிக்கக்கூடிய அது என் ஆர்வீர் மாமா அவர்கள். அதோ நடராஜன். ஆமா, பிள்ளையிலே நடிக்கிறாரே அந்த நடராஜன். ஆமா, நடராஜன் மாமா அவர்கள் எனக்காக கொடுக்கப்பட்டது 101 100 லட்சமாக பாவித்து அதோ நான் வணங்கும்படியான அதோ அங்காள பரமேஸ்வரி அம்மன் குடியிருந்து அவர்கள் குடும்பத்தின் நீர்வளம் நிலவளம் பெற்று சுப வாழ்வு வாழ வேண்டும் என்று சுபேஜெயம். இருந்தாலும் முன்னாடி புக் பண்ணிட்டாங்களா? இல்ல, டோக்கன் போடுறாங்க மாதிரியா? சொல்லுமா தம்பி, அது வேணா பாக்கட்டும். தம்பி, அது வேணா பாக்கட்டும். நீ பார்த்து கேட்க வேண்டாம். காலம் கண் பண்றது, நேரம் பொன் பண்றது. அப்படி இருந்தாலும் சபைக்கு முன்பாக வந்த போது விளக்கம். அம்மா, யாரு என்ன அரிசி? கொட்டரிசியா போனரிசியா? எந்த அரிசி? உன் சட்டியை திறந்து காட்டு. இல்ல, நான் சுசேஷ்.
பரிமள வாடைகள் வீச தம்பி ஆளு மேல கண்ணு தோல் மேல திருவாரு உன் தங்கச்சிவ அவளை பார்த்து பேசி அம்மா வச்சு ஈஸ்வர அம்மா அப்படி மட்டும் பண்றது அம்மா தம்பி ஏழு விளக்கம் அந்த மணிநகராபுரி மன்றத்தை ஆண்டபடியானே ஜெகத்தோடும் பேரோடும் புகழோடும் ஆண்டு வரக்கூடிய அவர் தான் மாசிலா மன்னன் மாசிலா மன்னன் ஓ மாசிலா மன்னன் ஆமா மாசிலா மன்னனுக்கு வாரியாக வரும்படியான என் பெயர் தான் மணிமேகலை மணிமேகலை என்று சொல்வார்கள் அம்மா மணிமேகலை மணிமேகலை மட்டும்தான் விளக்கம் இது சொல்றோம் ஆக வேண்டிய குடும்பத்துக்கு ஆணவர்கள் என்னென்று சொல்வார்கள். அதே போலவே எனக்கு ஒரு ஆண் மகனோ பெண் மகளோ இருக்கிறாங்க தம்பி. ஊர் பொண்ணு ஒரு ஆணா எனக்கு ரெண்டு தான் பையன் ரெண்டு. உனக்கு மூடியம்மா எப்படி சொல்ற? என்னம்மா தப்பா சொல்ற? கம்நாட்டி முகத்தை பார்த்து சொன்னேன் தம்பி. ரெண்டு என்றா ரெண்டு கிடையாது, ஆண் ஒன்று பெண் ஒன்று. நான் சொல்ற பாடு தம்பி. அப்படி சாந்த சீலன் சொல்லும்படியான மகனோ அதோ யாரு? கவிதாமணி. ஆமா, சாந்த சீலன் கவிதாமணி ஆண் ஒன்று பெண் ஒன்று இருக்கின்றார்கள். அப்படி இருந்தாலும் இதோ திருச்செந்தூர் முருகனை வேண்டி நாங்கள் குழந்தையை பாக்கியம் என்பதே இல்லை. ஆக அந்த முருகபெருமான அருளால் அது சாந்த சீலனோ கவிதாமணி எனக்கு பிறந்தார்கள். இப்போது 5 வயது குழந்தைகளாக இருக்கின்றார்கள். அது திருச்செந்தூர் முருகனை வேண்டி நடப்பாத யாத்திரையாக வருகின்றோம் என்று பிரார்த்தனை செய்து இருந்தோம். ஆமா, வேல் எடுத்தோ காவடி எடுத்தோ அது திருச்செந்தூரை நோக்கி செல்ல வேண்டும். காரணம் தெரியவில்லை. மதியான மன்னவர் அழைத்துக்கார். மதியான மன்னவரை பார்க்க வேண்டும். பார்க்க முன்பாக போலாமா? என் மன்னவர் அழைத்தது குன்பலம் பாக்குறியா? சுபாஷ் கடிக்க